சோதிக்கும் போது தெரியாது, பாதிக்கும் போது தான் தெரியுங்கிற மாதிரி கனிம வளங்கள் வந்து அளவுக்கு மீறின கொள்ளையடிக்கும் போதும், அதே மாதிரி வந்து கிழவரப்பள்ளி டேம்ல வந்து ரசாயனங்கள் நிறைய கலக்கும் பொழுதும், அதே மாதிரி வந்து இப்போ தேனீக்கள் இனம் வந்து அழிஞ்சிட்டு இருக்குதுங்கிறதும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்ல ஏற்கனவே வந்து சீமான் அவர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதாவது கிழவரப்பள்ளி டேம்ல வந்து இந்த மாதிரி வந்து பெங்களூர்லேருந்து வர்ற ரசாயன கழிவுகள் பூராமே வந்து கலந்து வரனால நுரையா வருது, இதை குடிச்சு வந்து ஆடு மாடு எல்லாம் வந்து சாகிறதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் ஏற்கனவே எழுப்பியிருக்காரு. ஆனால் அதை வந்து அப்போதைக்கெல்லாம் யாருமே கண்டுக்கல. இன்னைக்கு வந்து பெருசாகும் பொழுது இது இவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே சரின்னு சொல்ல வரல. ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து எதிர்காலத்தை பாதிக்கிற வகையில் நிறைய விஷயங்கள் இப்போவே சொல்கிறாரு. அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ என்னென்னா, செடிகளை வந்து ரசாயனத்தை வந்து தெளிக்கிறதுனால, மருந்துகளை தெளிக்கிறதுனால தேனீக்கள் வந்து அதை ஒன்று வந்து செத்துருது. அப்படி தேனீக்கள் வந்து செத்துச்சுன்னா காய்கறிகள் விளையாது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற விஷயங்களை கண்டிப்பாக இனி நடக்க தான் போகுது. அதே மாதிரி வந்து கனிம வளங்கள் வந்து கொள்ளையில வந்து கன்னியாகுமரியில வந்து இந்த கன்னியாகுமரியில மலையை வெட்டிக்கிட்டு போறது பிஜேபி நிலைப்பாடு என்ன, காங்கிரசின் நிலைப்பாடு என்ன, திமுக அதிமுகவின் கருத்து என்ன? ப்ரீவியஸா வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு வின் பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தார். ஆனால் இப்போ அதே அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சைன் பண்ணியிருக்காரு. என்ன நடக்குது? அதே மாதிரி வந்து கிழவரப்பள்ளி டேமுக்கு வந்து அவர் அவ்வளோ இதாக சொல்லியிருந்தார். அப்போல்லாம் வந்து யாருமே அதை வந்து பேசும் பொருளாக்கல. இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் காவிரி ஆற்றுல வந்து அத்தனை மீன் வந்து செத்து கிடக்கும் பொழுது தான் கண்ணுக்கு தெரியுதான்.